கணேஷ் அவர்களை எப்படி கூப்பிட்டு யார் இது பிலீவ் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏன்னா மதர் மாத்திரம் பிலீவ் பண்ணல. காலேஜ் ட்ராப் அவுட் ஆகினா டுடே டு பி இன் மிட்ஸ் ஆஃப் உங்களை ஆர்மி மாதிரி இருக்காங்க. ஆல் யூ கிராஜுவேட்ஸ் இன்னைக்கு பெரிய ஆர்மியே இருக்காங்க. அது பிட்வீன் ஆல் ஆஃப் தெம் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ மரியாதை கொடுத்து ரொம்ப நன்றி. ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரசிகர் அண்ட் our audience, நம்ம fans, that's the reason college. More than 42,000 students இருக்காங்க. 38 years இருக்காங்க. It is not an easy job and he's so dedicated and he's so young achievers India. He's one of them. I really appreciate this college, this faculty, for everybody, all the students. Thank you so much for having me here. Thank you, Chennai. Thank you. Okay, உங்க ஸ்கூலிங் வந்து சென்னையில தான் ஆரம்பிச்சது. ஆமா. அதே சென்னையில ஒரு டாக்டரேட் வாங்கிருக்கீங்க. அது வந்து ஒரு மாதிரி நான் சொல்றேன் ஒரு வெல்ஸ் யூனிவர்சிட்டில. இத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நான் சென்னை பத்தி ரொம்ப கம்மி பேசினேன். I want to thank Chennai so much because not only in the field of acting, business, இப்போ உபாசனா என்னோட ஒய்ஃபோட ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் அப்போலோ கூட இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட ஃபாதர் சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 80% ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை எவ்வளோ பெரிய ஹார்ட் இருக்கு, எவ்வளோ பெரிய கிவிங் மனசு இருக்கு. இட் என்கரேஜ்ட் ஆல் த ட்ரீம்ஸ். யூ ஹேவ் அ ட்ரீம், யூ கம் டு சென்னை, அது நிஜமாயிடும். அந்த மாதிரி சிட்டி சென்னை சிட்டி. Not only politicians and actors, business people, Chennai, land of opportunity, land of dreamers. That's why I want to thank Chennai. I was born here in Vijaya Hospital. Even though Padma Sheshal, I finished started my education, first doctorate in Chennai. So that is Chennai for me. ஆஸ்கரையே போயிட்டு வந்துட்டாரு. அப்புறமா வேல்ஸ் யூனிவர்சிட்டி பட்டம் கொடுக்காம இருந்தா இருக்கு. அந்த அந்த ஒரு இதுக்காக தான் அது. ஆமா ஆமா கண்டிப்பா சார். ஒரு கல்வி நிறுவனம், புகழ்பெற்ற கல்வி நிறுவனம், கல்வியில புகழ்பெற்றவர்களை தேடி பட்டம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய சிறந்ததாக இருக்கும். ஆனால் அதுக்கு தொடர்பு இல்லாத விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் பட்டம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், அதை வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதாவதுங்க, எவ்ரி இயர் இது வந்து 14வது வருஷம் எங்களுடைய கமிட்டி இருக்கு, சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் வந்து 15 பேர் அவங்க கூடி அப்ளிகேஷன்ஸ்க்காக ரிசீவ் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட், இப்போ கூட வீரமுத்துவேல் இஸ்ரோ அவருக்கு கொடுத்துருக்கோம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அந்த 4த்தையும் செலக்ட் பண்ணி நாங்கள் 15 வருஷமாக இந்த 4 துறையிலையும் சிறந்து விளங்குறவங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கோம். இதனால எங்களுக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. ப்ளஸ் இப்போ இவங்களுக்குலாம் டாக்டரேட்லாம் கொடுத்து இந்த மாதிரி இவருக்குள்ள ஃபர்ஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரைக்கும் கொடுத்துருக்கோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, இப்போ 3 பேருக்குமே கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏரோநாட்டிக் நாங்கள் இப்போ ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால டெஃபினட்டாக அந்த ஒரு ஐடியாலாம் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து விஸ்காம் சினிமாவுக்காக விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட அதில் 500 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் இல்லாத கோர்ஸஸே இல்லை, சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் இருக்கு. நிறைய பேருக்கு நாங்கள் அதில் சினிமாவில் சான்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். யா, தேங்க்யூ. அவங்க கூட பண்ணுறோம். Long dream for many actors and more than everybody, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஃபிலிமுக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கு. பொலிட்டிக்கல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன். அண்ட் செப்டம்பரில் ஒரு எண்ட் ஆஃப் செப்டம்பர் அக்டோபரில் இந்த ஃபிலிம் 5 லாங்குவேஜஸில் வருது. யா, தேங்க்யூ.